Hello viewers, welcome to Magesh Chemistry classes. This is practice set 13. The questions are from physical chemistry. So physical chemistry PGTRB, Polytechnic Trb ரெண்டு சிலபஸ்ல இருந்து கவர் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். இதோட கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அது ஒரு பேரல் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Then come to the solution part. Question number 1. The degeneration of diatomic rotational energy of the molecule is 2b. 2b அப்படிங்கிற ரொட்டேஷன் எனர்ஜி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுடைய டீஜெனரசிஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கு. ஸோ மாலிகுல்ஸில் ரொட்டேஷன் எனர்ஜி வந்து குவான்டைஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். h²/8 IC இன்ட்டு j இன்ட்டு j+1. ஸோ இது எல்லா ஃபார்மேட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் சிம்பிளாக p into j plus 1 unit வந்து centimeter plus 1. So this is rotation energy. Okay. So degeneration of diatomic rotation energy of the molecule is 2b. 2b அப்படிங்கிற rotation energy இங்கே இருக்கு. So EV is given, that is rotation energy 2b is equal to b into j plus 1 centimeters. So இதனால் நமக்கு என்ன கிடைக்குது இல்லை, j வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். So you get the 2 is equal to j into j plus 1. So j is equal to 1. Correct? So rotational quantum numbers வந்து jங்கிறது வந்து 1 அப்படி இருந்தால் தான் இந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்க முடியும். Then come to the degeneracy. Degeneracy is given by the formula. Degeneracy is equal to 2 into j plus 1. So this is equal to 2 into 1 plus 1 is equal to 3. So your answer is 3. Clear? ஸோ ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் இந்த எனர்ஜி லெவல் இருந்ததுன்னா அதுக்கு டீஜெனரசி வந்து 3 இருக்கும். ஸோ இது மாதிரி எந்த ரொட்டேஷன் எனர்ஜி கொடுத்தாலும் அதில் வந்து ஜே வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் இதுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 2. Partition function of a one-dimensional oscillator having equal spaced energy levels with the energy levels spacing equal to kBt and zero ground state energy is. So question is from statistical thermodynamics. ஆக்சிலேட்டர்னு கொடுக்கறதுனால இது பார்ட்டிஷன் வைப்ரேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். வைப்ரேஷன் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா தட் இஸ் QB இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எக்ஸ்பொனென்ஷியல் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν/kBt. ஸோ இது சிம்பிள் ஃபார்முலா எழுதுகிறாங்க. QV is equal to 1/1 minus exponential minus hν/kBt. ப்ராப்ளத்தில் நம்ம கொடுத்துருக்கிறது எனர்ஜி. ஸோ இங்கே எனர்ஜி வந்து தட் இஸ் hν is equal to kBt. ஸோ Q vibration is equal to 1/1 minus exponential hν பதிலாக kBt divided by kBt. ஸோ இந்த வேல்யூ என்ன நமக்கு is equal to 1/1 minus exponential minus 1. Clear? இதுக்கு பிறகு is equal to 1/1/1/e is equal to 1/exponential e minus 1. So this is equal to e/e minus 1. Our answer is C. Clear? So needed data வைப்ரேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிட்டு எனர்ஜிங்கிற டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2 டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம கொடுத்துருக்க டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி கட்டுறோம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 3. The sparingly soluble salt M2X ionizes as M2X gives 2M plus X2 minus charge. The solubility product molar solubility S, mean activity coefficient mu plus and minus are related as. ஸோ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் எப்படி வந்து மிக்சபிள் ஆகுதோ அதே மாதிரி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் தி அயான்ஸ் ஆல்சோ மிக்சபிள், இன்டர்மிக்சபிள். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் சார்ஜ் வந்து மிக்சிங் ஆகிரும். அப்படிங்கிறதுனால அதோட கான்சன்ட்ரேஷனை நம்ம மெஷர் பண்ணும்போது
சார்ஜையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறதுனால ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வருது நமக்கு. ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் தி பாசிட்டிவ் அயான் இஸ் ஈக்குவல் டு mu plus into m plus. இந்த mu plus அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், m அப்படிங்கிறது மொலாலிட்டி ஆஃப் தி கேட்டையான். ஸோ இதே மாதிரி நம்ம a மைனஸ் இருந்தீங்கன்னா மைனஸ் m மைனஸ். ஸோ ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு வந்து a ப்ளஸ் மைனஸ், தட் இஸ் மீன் ஆக்டிவிட்டி. ஸோ இட் இஸ் கால்டு, இது ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனால மீன் ஆக்டிவிட்டி. ஸோ அதேமாரி நம்ம இங்கே வந்து மியூ ப்ளஸ் மைனஸ் எழுதுனா மீன் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ரைட், ஏ ப்ளஸ் மைனஸ் எழுதும்போது ஜென்ரல் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கேட்டையான்ஸ் எத்தனை இருக்கோ டு பவர் இன்ட்டு ஒய் பவர் ஒய் இன்ட்டு தி ஆக்டிவிட்டி coefficient, that is mean activity coefficient, அதோட power x plus y into molarity of the power x plus y. So this is the formula to find out the mean activity. Mean activity coefficient அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா that is log mu minus this equal to minus a the charge of the cation and anion and root of the ionic strength. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சு நம்ம மீன் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் நத்திங், திஸ் இஸ் டிஃபைகல் லிமிட்டிங் லா. ஓகே, ரைட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா சாலுபிலிட்டி ப்ராடக்ட். ஜென்ரலாக நம்ம சாலுபிலிட்டி ப்ராடக்ட் நம்ம எழுதுறது தட் இஸ் M2X அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட். ஸோ அயனைஸ் ஆகும்போது 2M ப்ளஸ் x 2 மைனஸ். இதுக்கு நம்ம சாலுபிலிட்டி ப்ராடக்ட் எழுதுறது வந்து தெரியும், தட் இஸ் KFSP equal to, ஸோ எத்தனை அதுக்கு அயான்ஸ் இருக்கோ அதை அப்படி என்ன பண்ணுறோம், நம்பர்ஸ் எழுதிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குடைய மோலார் சாலுபிலிட்டி பவர் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் அயான்ஸ் 1 அண்ட் சாலுபிலிட்டி 1 அண்ட் 1 பவர் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4s³ அப்படிங்கிறத நம்ம சாலுபிலிட்டி ப்ராடக்ட் எழுதும். அயான்ஸ் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் ஃபார்மேட் எழுதுறதா இருந்தால் யூ ஹேவ் டு இன்க்ளூட் இட் லைக் திஸ். எந்த மாதிரி கொண்டு வரணும், தட் இஸ் KSP is equal to number of ions power x, number of anions power y. இங்கே நம்ம எழுதியிருக்கிற மாதிரி மீன் ஆக்டிவிட்டிக்கு பதிலாக இங்கே சாலுபிலிட்டி பவர் x plus y and mean activity power x plus y. Okay, so these are relation. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x வந்து 2, ஸோ 2 plus 2, y வந்து number of anions 1 power 1 into s power 2 plus 3 and mean activity power 2 plus 1. This is equal to 3. So in the case of KSP is equal to 4s3 and mean activity power 3. Molarity க்கு பதிலா இங்கே என்ன கொடுத்துருக்கோம், மீன் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். இங்கே மோலாரிட்டி கொடுத்துருந்தா நம்ம சால்விட்டி ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம மோலாரிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ மோலாரிட்டி அப்படிங்கிற டேம் தான் ஆக்டிவிட்டி. ஸோ எந்த கேஸில் இந்த மோலாரிட்டி ஆக்டிவிட்டி ஒன் போல் வரும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இந்த கான்செப்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 1 மோலார் சொல்யூஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அயான்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம பார்க்கும்போது 1 மோலார், பட் அதோட சார்ஜஸ் ஆர் இன்டர்மிக்சபிள் அப்படிங்கும்போது சார்ஜஸை கால்குலேட் பண்ணும்போது தான் இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டைமை நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு வரோம். ஓகே, ஸோ திஸ் ரிலேஷன் இதை இடத்துல மோலாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா the KSP is equal to 4s³ m³. So instead of m, this activity, mean activity. So our answer is 4s³ power 3, this one. இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கு, இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, இதில் s. ஓகே, question number 4. The correct order for the Hammett reaction constant rho for the deprotonation of the following carboxylic acid. X is the electron withdrawing group. 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்கு, X electron withdrawing group. ஸோ இந்த காம்பவுண்டில் இது ஈஸியாக டீப்ரோட்டனேட் ஆகும். ஸோ ஜென்ரலாக இதில் இருக்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நம்ம ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் டீப்ரோட்டேஷன் ரியாக்ஷன் RCOH minus to give RCOO minus plus H. ஸோ இந்த டீப்ரோட்டனேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைனா அதோட ஆசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கூட நம்ம என்ன பண்ணிடலாம் எடுத்துக்கலாம்.
ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த்தை தான் இன்டைரக்டாக கேட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். டீப்ரோட்டனேஷன். ஸோ அந்த ப்ரோட்டான் வந்து வெளியில் வருது. ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஹேமட் ரியாக்ஷன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஹேமட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃப்ரீ எனர்ஜி ரிலேஷன்ஷிப். சிம்பிளாக சொல்கிறதுன்னா ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் வந்து ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூயன்ட் அதோட ரேட் ரியாக்ஷனை எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் குவான்டைஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஹேமட் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் தட்? தட் இஸ் log k by k0 is equal to sigma into rho. Kங்கிறது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் when the substituent is present. K0 அப்படிங்கிறது substituent is absent. ஸோ இது வந்து substituent constant, இது வந்து ரேட் அந்த ஒவ்வொரு ரேட்டை டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது. ஸோ this substituent constant, so it depends upon the rate, that is rate of the reaction, எதை பொறுத்து வரக்கூடியது. ஸோ இந்த இடத்துல அந்த ரோ வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இதில் இருக்கக்கூடியது இந்த அயான்ஸ் வரும். இங்கே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இங்கே இருக்கிறதுனால தி நெகட்டிவ் சார்ஜ் என்டர்ஸ் இன்டு த பென்சின் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து பென்சின் நியூக்ளியஸில் வந்துடும். அப்போ பென்சின் நியூக்ளியஸில் இங்கே வரதுனால ஸ்டெபிலைசேஷன் வந்து இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிறதுனால மைனஸ் உள்ளே வரதுனால அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். இதோட ஸ்டெபிலிட்டி, இந்த அயன்ஸோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்டர் இன்டு த, ஸோ இதே இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுட்டு இருந்ததுன்னா அதோடைய ஆனயான் அப்படிங்கிறனால ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ தி நெகட்டிவ் சார்ஜ் இஸ் யூட்டிலைஸ்ட் இன்டு த பென்சின் நியூக்ளியஸ் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் இந்த கேஸில். ஸோ இது எப்படி கொண்டு வருது? திஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இஸ் மீன்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஐ எஃபெக்ட். இதோட டிஸ்டன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்குது. ஸோ இங்கே 1 2 3 4 5. இங்கே எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6. இங்கே எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த கேஸில் பார்க்கும்போது எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 3 கேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுல அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஐ இஸ் மோர், that is the compound 1 is more reactive than that of the 2. Your answer is C. So this is because of the inductive effect, that's all. Question number 5. The second order perturbation correction, that is del E, that is n state. The correction is in the second order to the energy level n is equal to 2 is given by. So first of all, ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி எனர்ஜி, வாட் இஸ் த ஃபார்முலா யூ ஹேவ் டு யூஸ்? நமக்கு தெரிஞ்சது ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். கிளியர்? திஸ் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் ஃபெயில்ஸ் டு சம் ஆஃப் த சிஸ்டம் தட் இஸ் மோர் தேன் 1 எலக்ட்ரான் அப்படிங்கிற வரும்போது அது ஃபெயில் ஆகுது. அதே கேஸில் சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர் 3D பாக்ஸ் அப்படி வரும்போது இந்த ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷனுடைய கால்குலேஷன்ஸ் வந்து தட் இஸ் வேரியேஷன் ஃப்ரம் தி ரியல் வேல்யூ. ஸோ அதனால் நமக்கு வரக்கூடியது தான் வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட். அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெர்டர்பேஷன், இன்னொன்று நமக்கு தெரியும் வேரியேஷன். பெர்டர்பேஷன் அண்ட் வேரியேஷன். பெர்டர்பேஷன் கான்செப்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் த ஒரு கரெக்ட் வேல்யூ டு தி ரியல் வேல்யூ. ஸோ ரியல் குவாண்டம் நம்பர் அப்படி இருக்கு, நம்மளுடைய எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா E of this one is equal to E psi plus the corrected value. ஒரு கரெக்ஷன் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரிஜினல் வேல்யூ என்ன பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம். கிளியர்? இதில் பெர்டர்பேஷன் வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கும் வேரியேஷன் மெத்தடுங்கிறது வந்து மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டுமே அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் பெர்டர்பேஷனை நம்ம என்ன வச்சுக்கணும், தட் இஸ் energy of the nth level. The first order correction is given by the integral of the psi star and the Hamiltonian operator. So in the integration நம்ம என்ன பண்ண எடுத்துக்கணும் with the dimension, that is though tau is equal to dx dy dz. ஸோ எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே கொண்டு வருது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். ஓகே, ஸோ இது psi அண்ட் சைன்ஸ் ஆர் சேம். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்கனால psi ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு.
ஸோ இதே இது வந்து செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா தட் இஸ் En, இதை வந்து நம்ம டூன் கொடுத்துருக்கிறது திஸ் ஈக்குவல் டு தட் இஸ் M del H N and the energy of the N minus energy of the M. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் N அப்படிங்கிறதுனா Mங்கிறதுனா N அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த லெவலோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம் தட் இஸ் த கால்குலேஷன் that is the nth level we are going to calculate. ஸோ எம்ங்கிறது வந்து அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம், அது மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தி எம் அண்ட் என். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்குறது வந்து செகண்ட் லெவல். ஸோ அப்போ வந்து என்னங்கிறது நமக்கு ட்ரூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எடுத்துட்டா E2 தட் இஸ் எனர்ஜி ஆஃப் தி செகண்ட் லெவல், செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த சை இருக்குது, டெல் ஹெச் இருக்குது, இங்கே சை வேல்யூ இருக்குது. டினாமினேட்டரில் E of the n அப்படின்னா 2 minus E of the 3. It may be 3, 4, 5, 6 எதுனாலும் இருக்கலாம். E2 minus E3. ஸோ இந்த கேஸில் அப்போ என்ன வரும், ψ3 இங்கே ψ2. ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த இதில் வந்து நம்ம ψ4 கூட என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எடுத்துதான். ஸோ தட் இஸ் த சம்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கேஸில் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் வரும்போது இது மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷனுக்கு இந்த மாதிரி கொண்டு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு இதில் இருக்கிறது. இங்கே E3 மைனஸ் E2 கொடுத்துருக்குறோம், E3 மைனஸ் E2, இங்கே E2 மைனஸ் 3, இங்கே E2 மைனஸ் 3, இங்கே ஸ்கொயர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ ரீகேப் பார்க்கலாம். ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது ஷார்டிங்கர் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணும்போது இட் ஃபெயில்ஸ் சம் ஆஃப் த energy function, that is simple harmonic accelerator and multi-electron system. So the approximation method is used. The approximation methods are two types, perturbation and variation. Perturbation is applicable to the single electron system and variation is applicable to the multi-electron system. Perturbation method la ரெண்டு ஆர்டர் கரெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் அண்ட் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனர்ஜி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். Perturbation method and variation method I have made one separate video. So you can go through it. So your answer is C. Question number 6. In which one NMR spectrum of ethene and ethane is observed in 4.6 to 5.8 parts per million downfield and 2.0 to 3.4 parts per million ppm upfield respectively. This is because. So now the reason கொடுத்துருக்காங்க. So first reason பார்த்தீங்கன்னா in ethene there is a circular of bielectron induces magnetic field, thus the proton is shielded. So ethene எடுத்துட்டோம்னா, so ethene structure, so bielectron, so bielectron வந்து இங்கே ஒரு magnetic current வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது around the atom. அந்த சர்க்குலேஷன் ஆஃப் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து இங்கே எழுதுறதா இருந்தால் ஸோ இது மாதிரி கொடுத்துடலாம். சரௌண்டிங் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பை எலக்ட்ரான் வந்து சர்க்குலேட் ஆகிறதுனால கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி இதை அப்சர்வேஷன் பண்ணும்போது இது வந்து சர்க்குலேஷன் ஆஃப் தி பை பாண்ட். ஸோ அதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு ஆகலை. ஸோ இட் இஸ் டீஷீல்டட். ப்ரோட்டான் வந்து ஆகலை. இப்போ டீஷீல்டட், அது ஷீல்டு ஆகலை அப்படிங்கும்போது நமக்கு தேவையான எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக தேவை. ஸோ அதனால் உங்களுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கெமிக்கல் ஷிஃப்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு டவுன் ஃபீல்டு அப்படிங்கிறத எடுத்து ஷிஃப்ட். ஸோ வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4.6 to 5.8 ppm. ஓகே, இந்த சர்க்குலேஷன் ஆஃப் பை பாண்டில் மேக்னெட் ஃபீல்டு டெவலப் பண்ணும்போது அந்த மேக்னெட் ஃபீல்டு வந்து இந்த ப்ரோட்டான் 4 ப்ரோட்டான் அது என்ன பண்ணல, ஷீல்டு பண்ணலை. ஸோ இது ரீசன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, இன் ethene there is a circulation of bielectron correct, induces magnetic field correct, thus the proton is shieldedனு கொடுத்துருக்கு சோர்ஸ்லாம். ஓகே, இதே கேஸில் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்லின் பைஎலக்ட்ரான் இருக்குது, ஹெச் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டோன்னா ஸோ இந்த மாதிரி இந்த கேஸில் டெவலப் ஆகும்போது திஸ் ஹைட்ரஜன் இஸ் ஷீல்டட். இங்கே டெவலப் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டில்
இந்த ஹைட்ரஜன் வந்து அது ஷீல்ட் ஆகும்போது நமக்கு வரக்கூடியது என்ன ஆகும், தி கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து டிக்ரீசஸ். ஏன்னா ஆல்ரெடி இதனால் வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்து ஷீல்ட் ஆகிருக்கு. அது வந்து ஆல்ரெடி இது வந்து என்ன பண்ணி உங்களுக்கு வந்து ஷீல்ட் ஆகிருக்கனால நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக போதும். ஸோ இது வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் டிக்ரீசஸ். அப்படின்னா இது என்ன சொல்லணும், நம்ம வந்து அப் பீட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2.02 3.4 parts per million. ஸோ எத்திலீன் எடுத்துட்டோன்னு சொன்னால் டீஷீல்டட், இங்கே பார்த்தீங்கன்னா ஷீல்டு. ஸோ அதனால் இங்கே கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது, இங்கே வந்து நமக்கு வந்து கம்மியாக போதும். ஸோ ஈத்தைன் there is a circulation of by electron induces magnetic field, thus the proton is deshielded. Wrong. So it is shielded. In ethene there is a circulation of by electron induces magnetic field, thus the proton is deshielded. Hence the chemical shift is in the downfield. The chemical shift increase ஆயிருக்கும், so field is downfield. So it is correct. Your answer is C. In ethane there is a circulation of by electron induces magnetic field, thus the proton is deshielded. Wrong. And the chemical shift is downward shift. Wrong. So it is a upfield shift. Clear? Your answer is C. Question number 7. The equation of state for 1 mole of gas is given by P into V minus P is equal to RT, where B and R are constant. The value of dou H upon dou P at constant temperature is. So dou H upon dou P at constant temperature. So இந்த வேல்யூ நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய வேல்யூ dou P at constant temperature this equal to Maxwell relations நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் DH is equal to TDS plus VDP. ஸோ ஃபஸ்ட் கேஸ் ரிலேஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து DUக்கு எழுதலாம், DA அண்டு DG, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் அண்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதுக்கு நம்ம எழுதுறதா இருந்தால் என்ன எழுதிப்பீங்க, TDS மைனஸ் VDP இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் சைன் தான் டிஃப்ரெண்ட். இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வரும்போது இங்கே மைனஸ் SDT மைனஸ் VDP அண்டு மைனஸ் SDT ப்ளஸ் VDP. ஓகே. ஸோ இதில் நமக்கு DH எடுத்துக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டிக்காக கொண்டு வரும். ஸோ DH இஸ் ஈக்குவல் டு TDS ப்ளஸ் VDP. ஸோ dou H by dou P. ஸோ ப்ரெஷரை வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட். ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்துல TDS, இப்போ TDS வரும்போது T dou S by dou P at constant temperature plus V. DP by DP இங்கே ஒன்று வந்துடும். ஸோ இந்த வேல்யூ இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ T dou S by dou P upon constant temperature plus V. ஸோ இது கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் ஓவர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அனதர் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ்வெல் ஸ்கொயர் எழுதுகிறோம். மேக்ஸ்வெல் ஸ்கொயர் எழுதுறது ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் நிறைய இதில் படிச்சிருப்பீங்க. GP H S U V F T. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டை மட்டும் எழுதுகிறோம். தட் இஸ் dou S upon dou P at constant temperature is equal to. அப்போ dou S dou P அப்படின்னா இந்த இதில் நீங்கள் ஒரு ஆரோ கொடுத்துடுங்க. ஸோ இது இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த வேல்யூ தட் இஸ் dou V by dou T at constant pressure. ஸோ என்ட்ரோபியும் ப்ரெஷர் வரும்போது நம்ம நெகட்டிவ் கொடுத்துருனால தான். ஸோ இது மேக்ஸ்வெல் ரிலேஷன். ஸோ இங்கே நீங்கள் நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் என்ன வந்துடுது, திஸ் dou H upon dou P constant temperature is equal to, ஸோ நெகட்டிவ் ஃபார்மேட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ T இன்ட்டு மைனஸ் ஆஃப் dou V by dou T constant pressure, ஓகே, ப்ளஸ் V. இந்த இது ஓகே. இப்போ dou V by dou T நமக்கு வேல்யூ தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த வேல்யூவை ரிலேஷன் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்குறதுக்காக PV, ஸோ இந்த குவான்டிட்டி V மைனஸ் P இஸ் ஈக்குவல் டு RT by P. ஸோ dou V வேணும் அப்படிங்கிறதுனால அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு dou T we have to differentiate. Okay. So dou V upon dou T at constant pressure is equal to, ஸோ இந்த P வந்து என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகுது,
இங்கே ஆர் அண்டு பி வந்து நமக்கு வந்துக்கிறனால அதை என்ன பண்ணுறேன் இங்கே எடுத்துடுறேன். தென் dou t by tங்கிறது வந்து 1 ஆயிரும். ஸோ ஆர் பை பி. ஸோ dou v by dou t at constant is equal to r by p. ஸோ இந்த வேல்யூ இங்கே கொண்டு வரேன். சர்ச் பண்ணிடலாம். ஸோ dou h upon dou p temperature is equal to t into என்ன வேல்யூ நமக்கு மைனஸ் ஆர் பை பி. ஓகே, ஸோ மைனஸ் வருது. ஸோ இட் இஸ் ப்ளஸ் பி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கொண்டு வந்துடலாம். தட் இஸ் RT, that is minus upon P plus V. Okay. So RT by P என்கிறது எவ்வளோ நமக்கு V minus B. So this is equal to minus of V minus B plus B. Okay. RT by P is equal to V minus B. So this is equal to minus V plus P plus V. So V cancel ஆயிருது. Our answer is B. Okay. Question part. And dou H by dou P at constant temperature is equal to P. So the equations உடைய Maxwell's relations apply பண்ணி இந்த questions approach பண்ணி. Okay. Question number 8, which is incorrect irreducible representation in the following character table. So the EC2 identity function in the row. So this is E and this is C2 in the row. Okay. So 5 rows are there. Following character table of D4. So irreducible representation incorrect கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து கிரேட் ஆர்த்தோனோட்டிக் தேரம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் சம் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் த கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் கிரேட் ஆர்த்தோகனல் கான்செப்ட். ஸோ அதை வச்சு இதில் எது இன்கரெக்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஏ எடுத்துட்டிங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் 1 இதனுடைய கொஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ செகண்ட் கேஸில் 1 அண்ட் ப்ளஸ் இந்த கேஸில் 2 into 1 ப்ளஸ் 2 into -1 ப்ளஸ் 2 into -1. ஸோ -4 இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 0. ஸோ இது வந்து கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். அடுத்த கேஸ் எடுத்துட்டோன்னா பி சி டி மூணையும் பார்க்கலாம். ஸோ இது 1 + 1 + 2 into -1 + 2 into 1 + 2 into -1 this is equal to 0. சி கேஸில் பார்த்தீங்கன்னா 1 + 1 + 2 into -1 2 into -1 + 2 into 1 this is equal to 0. டி கேஸில் பார்த்தீங்கன்னா it is 1 + -1 + 2 into -1 + 2 into -1 + 2 into +1. ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஆன்சர் வந்து நமக்கு -2 இருக்குது. ஸோ -4 கேன்சல் ஆகுது. இந்த கேஸில் உங்களுக்கு 2 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ 0 வரல. ஸோ டி இஸ் இன்கரெக்ட். ஓகே, சிம்பிள் கான்செப்ட். Question number 9. The number of photons present in the light with wavelength 600 nanometer and having energy 4 into 10⁻⁻⁷ joule. So photochemistry ஒரு good basic level question. And energy is equal to, according to Planck's equation, E is equal to h nu for one quanta, that is number of proton, that is n into h into nu. That is E is equal to n into h into c by lambda, because m is equal to c is equal to mu lambda. Okay, mu is equal to c by lambda. So therefore n is equal to E into lambda by h into c. So by substituting, what is you get? N is equal to E. Energy is equal to 4 into 10⁻⁻⁷ joule. And what is lambda? Lambda is 600 into 10⁻⁹ meter. Okay, where Planck's constant 6.626 into 10⁻⁻34 joule into second. Okay, and light, c is light velocity 3 into 10⁸ meter second inverse. So second inverse meter per meter and joule and joule. So there is no unit. Then to find the power, what is the power you have? That is 4 into 10⁻⁷. It will be 10⁻⁻26 into 600 divided by 6 into 6.26 into 10⁻⁻34, and here over 8. It will be -26. So -20x cancel. This n is equal to
4 into 600 divided by 6.626 into 3. So 3, it is 1.3, and it is almost, this value is 100. So the answer is about 133. So the difference is at 120. The answer is B. Clear? Question number 10, select the incorrect statement. Statement 1. Glass transition temperature Tg is a second order transition in which no latent heat of transition. Glass transition temperatures, that is Tg of the polymer chemistry. So it is depends upon the polymer. So transition temperature அப்படின்னு வரக்கூடியது பாலிமருக்கு வரக்கூடியது, glass is the polymer. What is Tg? Tg is the temperature at which the hard glass is converted into the soft rubber. இந்த டெம்பரேச்சரில் அது வந்து என்ன பண்ண அப்படின்னா ரப்பர் கண்டிஷனுக்கு சாஃப்டாக கன்வெர்ட் ஆகிறது தான் இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆஃப் தி கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்கு? இட் இஸ் நோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் டிரான்சிஷன். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்குறோம் பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர், மெல்டிங் பாயிண்ட், அதிலலாம் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படி 100 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா at the boiling condition of the water, the temperature is not raised. The temperature applied to the system is used for the latent heat. அது கன்வெர்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் இந்த கேஸில் நம்ம பார்த்தீங்கன்னா நோ லேட்டன்ட் ஹீட். ஸோ அகைன் த டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரப்பராக கன்வெர்ட் ஆயிரும், தென் அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஆனால் பாயிலிங் கேஸ், மெல்டிங் கேஸில் அப்படி கிடையாது. ஸோ நோ லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே. And Tg of polystyrene உடைய transition temperature வந்து 100 degrees Celsius. So this is from the data. So 100 degrees Celsius, and this statement is correct. In the case of பார்த்தீங்கன்னா Tg is the temperature region where the polymer transits from soft rubbery material to hard glass material. So this is the wrong. So 3 only is the incorrect statement. Our answer is D. Okay. Okay, viewers. This is our end of the presentation. I hope that the questions and related explanations are very useful to you. Thank you for watching.